நம்ம இன்னைக்கு ஒரு புது அனிமி தான் பார்க்க போறோம். கதை உண்மையா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். சரி வாங்க நம்ம மொதல் எபிசோட போய் பார்ப்போம். இங்க பாரு, என்னோட பேர் வந்து தாவம்மா. உனக்கே சரியா ஞாபகத்துல இல்லைனாலும் பரவாயில்ல. உன்னோட பேர் கூட இதுக்கு முக்கியம் கிடையாது. நீ இதுக்கு முன்னாடி யாராச்சும் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. நான் உனக்கு உதவி பண்றேன். உனக்கு 800 காசுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா அது ஒரு பெரிய தொகை தான். என்ன உதவி பண்ண போற? நீனே அதை நல்லா பாரு. 3 மடங்கு காசு கொடுத்தனா நீ யாருன்னு கூட தெரியாத மாதிரி நான் போயிட்டே இருப்பேன். சின்ன பையன் வந்து அவன் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிறான். நானும் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ பாக்குறதுக்கு திறமையான ஆள் மாதிரியே தெரியலையே. கையில ஒரு பேப்பரும் ஒரு குழந்தையோட தானே இருக்க. சியாங்சி கும்பலை எதுக்காக எதிர்க்க பாக்குற? நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. இது பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா தான் இருக்க போகுது. இங்க பாரு, நீனே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்காக மாறுவேடத்துல இருக்க? டேய் கதவை சாத்துறா. ஈரவங்க எல்லாரும் சுத்தி வளைச்சிட்டானோ. என்ன வாயை வச்சுட்டு சும்மா லொடலொடன்ற? திறமையான ஆளுக்கு எப்படி பேசணும் நல்லாவே தெரியும். நீ சொன்னது போதும். எப்பயும் போல கண்ணை மூடிக்கிட்டு நீ என்ன ஆரம்பி. எதுல இருந்து வேணாலும் நீ என்ன ஆரம்பிக்கலாம், அது உன்னோட விருப்பம். நீங்க எல்லாருமே ஒரு மோசமான கூட்டம்டா. என்ன திமிர்த்தனாவட்டா பேசிக்கிட்டு இருக்க? உன் வாயெல்லாம் பிரிச்சு எடுத்துருவோம் பாத்துக்க. ஹீரோ கத்தி எடுத்து பட்டுன்னு சொல்லிட்டான் கையில. தரமான இங்க ஒரு சண்டையுமே நடக்குது. ஹீரோ போட்டு எல்லாரையும் பொழந்து எடுக்கிறாங்க. ஹீரோ போட்டு அங்க எல்லாரையும் மானங்கனியமா போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த வேலை நான் உனக்கு கடனுக்காகவே தரேன். தேவைக்கு அதிகமா அது அதிகமா தான் இருக்கு என்கிட்ட. என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அவனை போய் சாகடிங்கடா. வந்தவங்களோட கதை மொத்தமா அங்க கந்தல் ஆயிட்டு கும்பலோட தலைவனுமே மாட்டிக்கிட்டான். ஏதோ அவசரப்படாத, நீ கேட்ட காசை பத்தி நம்ம உட்காந்து பேசுவோம். இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. நீ வேற ரொம்ப பாவமான நிலையில இருக்க. என்கிட்ட காசு கூட இல்லாத மாதிரி தெரியுது. நீ கேட்டது இங்கதான் இருக்கு. என்னோட வாளியை நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். அதுக்கான போயிடாத. உன்கிட்ட நான் இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்கணும். எங்களை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச? கடந்துதான் நானும் போயிட்டு இருக்கேன், புரியுதா? வேற இடத்த தான் காட்டுறாங்க. ஈரவும் அந்த பொண்ணுமே இங்கே போற மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எவ்வளவு எடுத்துக்கிறியோ எனக்கு திருப்பி கொடுத்துடணும் பாத்துக்க. கடனால எப்படி இருந்துடாத யாருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பத்தி அந்த பையன்கிட்ட சொல்றாரு. இவங்களெல்லாம் நம்ம ராட்சசர்கள் கூட சொல்லலாம். மனிதர்கள் உடம்புல இருக்கிறத கூட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ. இதெல்லாம் பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நான் தான் இங்க இருக்கேனே. சின்ன பையனுமே இங்க தூங்கிட்டான். அதை கேட்டு ஏதோ ஒரு பாலைவனத்தை தான் காட்டுறாங்க. ஹீரோவுமே அந்த வழியா தான் போறான். அவங்க போயிட்டு இருக்க வழியில வெறும் இறந்து போன உடலா தான் இருக்கு. அங்க யாரோ ஒரு ஆள் நிக்கிறாரு பாரு. அவன் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது. அவன் நின்ன மாதிரியே இறந்து போயிட்டான். இவன் தான் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் சாகடிச்சானா? அப்படிலாம் எனக்கு தெரியல. 2 பேரும் பாக்குறதுக்கு சம்மா தான் இருக்கு. இந்த இடத்துல தங்க கூடாதுன்றது இந்த பயலுக்கு தெரியல இருக்கு. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். இவன் அந்த குரூப்போட தலைவனா இருந்திருக்க போறான். போர்க்காலத்துல முடிவுலாம் இப்படித்தானே இருக்கும். எல்லாரும் சொல்ற மாதிரி இது ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவனும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். இந்த சுவாடுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்தது மாதிரி தெரியுது. கண்டிப்பா அதை வச்சிருந்தவன் கொஞ்சம் பெரிய ஆளா தான் இருப்பான். அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்ன இறந்து போனவங்கள்ட்ட இருந்து பொருள் எடுக்க கூடாதுன்னு. இங்க பாரு, நான் அதை ஒன்னும் எடுத்துட்டு வரல. அதை கொஞ்சம் கடனுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இப்படியே நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா அது அப்புறமா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். சரி வா, இங்க இருந்து நம்ம போவோம். அங்க பாரு, யாரோ உயிரோட போற மாதிரி தெரியுது. அந்த பெரியவருமே ஈரக்கிட்ட அங்க உதவி கேட்கிறாரு. இந்த ராட்சசர்கள் தான் இவனை தாக்கிட்டாங்க. இங்க பாருங்க, அந்த பையனுக்கு ரொம்ப காயம் அதிகமா இருக்கு. இப்படியே விட்டுனா அவன் சீக்கிரமா இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சீக்கிரமா ஒரு டாக்டரை தேடி ஆகணும். அப்படின்னா நீ எனக்கு 300 காசுகள் கொடுக்கணும் பாத்துக்க. ஹீரோ கிட்ட காசு அவர்கிட்ட சுத்தமா கொடுக்கறதுக்கு இல்ல. என்ன ஒரு கஷ்டமான நிலை. அவசரப்படாத, அந்த காசை நீ முதல்ல எடுத்துக்க. அதுக்கடுத்து நான் மிச்ச காசு தரேன். இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க அந்த சந்தைக்கு போட்டு அழைச்சிட்டு போ. நான் ஒரு பழைய எஸ்கார்ட் சேர்ந்த ஒரு பழைய வீரன் தான். நான் கண்டிப்பா உன் காசு கொடுத்துருவேன். பக்கத்துல இருக்க அந்த சந்தைக்கு போட்டு அழைச்சிட்டு போ. ஈரன் வந்து அந்த பக்கத்துல இருக்க அந்த பேப்பரை பார்த்துட்டான். அதுல வெகுமதி வேற போட்டிருக்கு. நான் எதுக்காக அவனை நம்பணும்னு இப்படி நினைக்கிறேன்? ஹீரோமே அதை எடுத்து பாக்குறான். அந்த பேப்பர் வந்து இந்த பையனுக்கு சொந்தமானதுதான். அதுல வெகுமதி வந்து 6000 காசுகள் போட்டிருக்கு. சரி, நீ சொன்னதுக்கு நானும் ஏத்துக்கிறேன். இதுக்கனால 2 தங்க காசுகள் இப்படிதான் தர முடியும். இந்த இடத்தோட தலைவர் மாதிரி தெரிகிறாரு. இந்த குவாலிட்டிக்கு 2 எல்லாம் பத்தாது, 5 கொடுங்க. என்ன மரியாதை இல்லாம பேசுற? இந்த பொண்ணோட பேர் வந்து ஐயா. என்ன எங்க அப்பா சொன்னதே நீ மீற பாக்குற? இங்க பாரு, நீ சொல்றது முதல் தரம் கூட கிடையாது. நீ வேற இப்ப தப்பு பண்ணிட்ட. அந்த பொண்ணுக்கு அங்க முத்திரையுமே குத்துறாங்க. கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம இருக்கு பாரு. எல்லாத்துக்குமே அந்த போதைப் பொருள் தான் காரணம். இந்த பொருளுக்கு என்னால காசுலாம் அதிகமா தர முடியாது. உங்க அப்பா உன்னோட இந்த கடையை நல்லா நடத்தினாரு. நீ பண்றதெல்லாம் அவருக்கு அசிங்கத்தை தான் தரும். தலைவரை பட்டுன்னு அடிக்கிறதுக்கு போயிட்டான். அந்த பொண்ணை அடிச்சு அவனை பறக்க விட்டுட்டு அவனை சாவடிக்கலான்னு அந்த பொண்ணு போகும்போது ஈரோ வந்து தடுத்துட்டான். தலைவரால இதை கூட நிப்பாட்ட முடியலையா? இந்த பொண்ணு உங்க குடும்பத்தை சேர்ந்தவ தானே? தலைவருக்கும் ஈரோக்குமே ஏதோ ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. 2 பேரும் புதுசா அழைச்சிட்டு வந்திருக்க. அதுக்கடுத்து அந்த பையனோட உடம்பதான் எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்கு என்ன அந்த பையனை போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்குங்க? அந்த ராட்சசர்கள் படாருன்னு வந்துட்டாங்க. அந்த நேரங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிட்டு கூட வந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க. நானும் இவனு தான் எப்படியே தப்பிச்சு வந்தோம். இதை நான் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வழியா போறவங்களை தாக்குறத ஒரு வேலையாவே வச்சுட்டு அலையறானோ. உங்களை பார்த்தாலே தெரியுது. இதுக்கு அந்த ராட்சசர்கள் தான் காரணம்ன்றது பார்த்தாலே தெரியுது.
இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நானே பாத்துருப்பேனே. எதுக்காக நீங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? தாவமா அழைச்சிட்டு வந்தவங்க நமக்குமே கெஸ்ட் தான். நீ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையவே குடுக்குற. இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். இந்த பையன் கூட இந்த பேப்பர்ல இந்த ஆளை தேடிக்கிட்டு தான் வந்திருக்கான். 5 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. அவருக்கு வந்து தகவலை வந்து தலைவருமே அங்க எரிக்கிறாரு மொத்தமா. எல்லாம் எப்படி போகுது? ஏதாச்சும் உனக்கு செய்தி கிடைச்சதா? அவன் எல்லை பகுதிக்கிட்ட ஓடி போன மாதிரி தான் தகவல் சொல்லுது. அவன் மார் வேஷத்துல இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவன் உடம்புல வந்து 2 பாம்போட டேட்டோ போட்டிருப்பான். அது அவனால மறைக்கவே முடியாது என்ன பண்ணாலுமே. இரவு இவர் அங்க போக வேணாம்னு தான் சொல்றாரு. நீ வேற அங்க போறதுக்கு முடிவு எடுத்துட்ட. இதுக்கு மேல நான் எங்க தடுக்கிறது உன்ன? சரி நீ அங்க பார்த்து போறத பாரு. அவரு ஈரக்கூட அந்த நகரத்தை பத்தி எல்லாமே சொல்லிட்டாரு. நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பெருசா விதிகளே இல்லாத மாதிரி தான் தெரியுது. தாவமா உன் கடந்த காலத்தெல்லாம் பத்தி நான் கேட்க போறது கிடையாது. தம்பி உங்க அப்பா ஒருத்தரை தேடுறாரு. அவன் இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கான். இந்த இடத்தெல்லாம் பத்தி இந்த பையன்கிட்ட அவன் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஈரன் வந்து அவனை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, தப்பி ஒன்னு தேடிதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவன் இந்த நகரத்துல இருக்கான்னு தான் நான் கேள்விப்பட்டேன். உங்க யாரு கூடயாச்சும் இருந்தானா என்ன எதுவும் பண்ணிடாத. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஏற்கனவே. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாருன்னு எனக்கு தெரியல. சியாங்சி கும்பல்னு ஸ்டார்டிங்கா ஒருத்தன் அடி வாங்கியிருப்பானே. சொல்லப்போனா அவன் தான் இவன். அவன் தான் அங்க இருந்து இங்க வந்திருக்கான். ஹீரோ இங்க தங்கறதுக்கு ஒரு ரூமை புக் பண்ணிக்கிறான். இந்த பையனோட பேர் வந்து லாய். அந்த பையனோட அம்மாவுமே கஸ்டமரை போய் கவனிச்சுக்கிட்டான்னு சொல்றாங்க. உங்க லக்கேஜ் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அவனால சுத்தமா எடுத்துட்டு போக முடியல. சரி வெயிட்டா இருக்கு. தம்பி நீ அதை கொஞ்சம் பொறுமையாவே எடுத்துட்டு போ. பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றதுக்கே மறந்துட்டேனே. நான் தேடி வந்த ஆளுக்கு இடுப்புல ஒரு பாம்பு டேட்டை குத்தி இருப்பான். யாராச்சும் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து மறக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா நான் அதுக்காச்சும் செய்வேன். அதோட அப்படியே நைட் நேரமும் ஆயிட்டு, இங்க பாருங்க நம்ம இப்ப என்ன பண்றது? தண்ணி வேற தீந்து போயிட்டு, அந்த சாங் வேற தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப காசுக்கு அதிகமா விக்கிறான். நிறைய பேர் வரனால நமக்குமே காசு கிடைக்காம போயிடும். அப்புறமா வரி பணம் கட்டுறதுக்குமே நம்ம கிட்ட இப்ப சுத்தமா காசு வேற இல்ல. அந்த சாங்கு கிட்ட போய் நானும் கெஞ்சி பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. அவன் தான் சுத்தமா எதையும் மாத்த போறதே கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? இங்க பாருமா, நீ எதுவும் கவலைப்படாத, நான் ஏதாச்சும் பண்ண பாக்குறேன். அதுக்கடுத்து ஈரோ வந்து கடைக்காரரை பாக்குறதுக்காக வரான். அந்த இடத்துல நீர் ஊற்று அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டனால ஒண்ணு கூட பார்க்க முடியல. இங்க பாருங்க, நான் இப்படி வெளில தான் போறேன். நீங்களும் அப்படியே என் கூட வாங்க, நானே உங்களை அழைச்சிட்டு போறேன். தம்பி என்னோட பையனை பத்தி நீ கொஞ்சம் நேரத்துக்கு பாத்துக்க. நான் இப்படி போயிட்டு அதுக்குன்னு வந்துருவேன். என்னையும் அழைச்சிட்டு போனா அவனும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். வரும்போது உனக்கு ஏச்சும் நான் சாப்பிட வாங்கிட்டு வரேன். இந்த இடத்தோட கவர்மெண்ட் ஆபீஸ் தான் இது. நீ கேட்டது இந்த ஒரு இடத்துல இப்படிதான் இருக்கு. ஏன் அதுக்கு மேல எதுவும் கட்டாம அப்படியே விட்டுட்டீங்களா? அந்த சாங்குனாலதான் இது ஒன்னே ஒண்ணு பட்டு இங்க இருக்கு. ஹீரோ நேரம் உள்ள போயிட்டான் குளிக்கிறதுக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோ ஒரு மாதிரியா பாக்குறானோ. அது எதையும் ஹீரோ பெருசா எடுத்துக்கல. இங்க பாரு, அங்க போறதுக்கெல்லாம் உனக்கு அனுமதி கிடையாது. அவனு சொல்றதெல்லாம் ஹீரோ பெருசா எடுத்துக்கல. அதுல பட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஹீரோவை போட்டு. யாரு மேல கைய வைக்கிறீங்கன்னு ஹீரோ போட்டு பொழக்கிறான். எல்லாரும் எதுக்காக அங்கேயே நிக்கிறீங்க? உங்களுக்காக தானே காத்திருக்கேன். நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க காரியத்தை ஒழுங்கா எல்லாரும் நிப்பாட்டிருங்க. நல்ல திறமைகள் தான் வச்சிருக்க. நீ தான் அந்த கைது செஞ்சுட்டு போறதுக்கு வந்தாளா? இவனோட பேர் வந்து சாங்கு. அதுக்கடுத்து அந்த பசங்களை தான் காட்டுறாங்க. உன்னோட அப்பா உண்மையா பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரியே தெரியல. ஆமா, எங்க அப்பா சாதாரண ஆளே கிடையாது. என்ன தைவானை சேர்ந்தவர் தான். அங்க பேசிக்கிட்டு தான் 2 பேர் இருக்கானோ. அவங்க அப்பா கிட்ட அவன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க அம்மா பட்டுன்னு ஒரு அறையை கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி தான் இதை சொல்றது? சாங்கெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் பார்க்க மாட்டாரு. இதெல்லாம் நீ இப்பயே கை விட்டுரு, புரியுதா? இங்க இருந்து கிளம்பலாம்னா அதுக்கடுத்து எங்க அடிப்பான்னு எனக்கே தெரியாது பாத்துக்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு இவருக்குமே சுத்தமா தெரியல. நீ எதுக்காக அந்த மாதிரி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா நீ ஒரு நாள் உங்க அப்பாவை நல்லா தான் புரிஞ்சுப்ப பாரு. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு தான் புரிய மாட்டுது. சாங்குக்கு கீழே இருக்க எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா தான் இருக்கு. சீக்கிரமா நானுமே ஸ்ட்ராங் ஆகி நம்ம குடும்பத்தை மாத்திடுவேன். சாங்கை என்ன பாராட்டுற அளவுக்கு நானுமே பண்ணுவேன். இறக்கிட்ட ஒரு சீட்டாலாம் சேரதான் ஆசைப்படுறான். இங்க பாரு, நீ தேடுற ஆளு என் கூட்டத்துல கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே தண்ணிக்காக அடிச்சுட்டு கிடந்தாங்க. சுத்தமா இங்க அமைதின்றது ஒண்ணு அப்ப இல்லாம இருந்தது. நகரம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. மக்களுமே இப்பதான் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே விதிகள் தான் காரணம்னு சொல்லலாம். எனக்கு கூட இது விதிவிலக்கு கிடையாது. யார் வந்தாலுமே இங்க விதிகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்க பாரு, உன் கடந்த காலத்தை பத்தி எல்லாம் நான் கேட்க போறது கிடையாது. நீ இனிமே ஒரு சாதாரண ஆள் தான். உன்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு நம்ம நகரத்தெல்லாம் சேர்ந்து கொள்ளையடிப்போம். அந்த வெகுமதியோட உனக்கு இதுல அதிகமான காசுகள் கிடைக்கும். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு மத்தவங்க கீழே வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். அப்ப எதுக்காக அவனை போக விட்ட? அந்த தாவுமாவை கண்டிப்பா நம்ம கீழே கொண்டு வந்தாகணும். நீ என்ன பாக்குறதுக்கு இந்த நிலைமையில வர? உனக்கு என்ன ஆச்சு? நீ தேடுறால நான் காட்டி கொடுத்தா நீ எனக்கு எவ்வளவு காசு தருவ? தரதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ சொல்ற தகவலை பொறுத்து இருக்கு. எனக்கு வேற இப்ப காசு தேவைப்படுது. கடையை வேற நான் பாதுகாக்கணும். எனக்கு 2000 காசுகள் தேவைப்படுது. நீ தேடுறவன் உயிரோட இருக்கணுமா இல்ல செத்து போயிருக்கணுமா? எனக்கு அவனோட தலைப்பட்டு இருந்தாலே போதும். நீ தேடி வந்தில இங்க ஒரு ஆள, அவன் வேற யாருமே கிடையாது. அது நான் தான்.